ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ராட் வைஃபியோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், என்னால் வந்து அடிக்கடி வந்து ஸ்டோரி போட முடியாது, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நான் கண்டிப்பாக ஷோன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக டக்கு டக்குன்னு என்னோடய எஃப்எஃப்லாம் ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன். என்னை யாரும் திட்டாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் கூட சரியில்லை, கொஞ்சம் பேடாக இருக்குது. அதனால தான் என்னால் அடிக்கடி வர முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன். என் மேலே யாரும் கோவப்படாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டைம் தான். ஏய் மேன், இதுக்கு இவ்வளோ வேகமாக பிரேக் போட்ட? ஆ, என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் சொல்கிறான். இப்போ அந்த டிரைவர் பர்சன் தான். ஏய் என்ன, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா என்ன? ஆமாம் ஆயிடுச்சு. அதுக்கு இதுக்கு இப்போ என்ன? என்ன அடி, சொல்லிட்டு பிரேக் போட மாட்டியா? ஓ சாரி. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, இந்த டைமுக்கு இப்படி சுற்றிட்டுருக்க? ஏன் உன் புருஷங்காரெலாம் உனக்கு தள்ள மாட்டானா? புரியல. இல்லைடா, இந்த டைமில் இப்படி சுற்றிட்டு இருக்கியே, உன் புருஷன்காரன் உன்னை தள்ள மாட்டானா? அதுவா, அதுக்கு தான் நாங்கள் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கோமே. என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அதுவா, நாங்கள் அவனுக்கு அது அது ஒன்று போட்டு கலந்து கொடுத்துட்டு வந்தோமா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். இப்போ இந்த சைடு அந்த பர்சன் தான் அவ்வளோ ஷாக்காக, என்னடா பண்ணீங்க? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 3 ஸ்லீப்பிங் டேப்லெட் தான் கொடுத்தோம், வேறெல்லாம் ஒன்றும் தெரில. அடப்பாவி, ஃப்ராடுங்களா? என்னடி இந்த வேலை பண்ணுற? அதுவா, அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லே இந்த சைடு பேக்கண்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது, அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு வந்தோம். உங்ககிட்ட பேசலை, சத்தனை நீ அமைதியாக இருக்கியா? அட பொறுக்கி நாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கன் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி பண்ணிக்கிறான். இந்த சைடு அந்த டிரைவர் தான், சரி நல்லா இருக்கியே, செம்ம கட்டையா, வேணா ஒன் நைட் வரியா? புரியல. ஒன் நைட் வரியாடின்னு கேட்டேன். ஏய் என்ன நீ வாடி பொடின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க? நான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். இந்த சைடு அந்த டிரைவர் தான் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா புரியல. நான் பையா? என்ன நீ என்ன வாடி பொடின்னு பேசிகிட்டு இருக்க? தெரியலையா உனக்கு? இங்கே பாரு என் ஃபேஷன் நல்லா பாரு, இங்கே இந்த சைடு பாரு, இங்கே பாரு, இங்கெல்லாம் கை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறான், அந்த டிரைவரோட கை எடுத்து ஸோ அங்கேயும் இங்கேயும் டச் பண்ண வைக்கிறான். ஸோ அங்கே எல்லாமே ஒரு மாதிரி, அது சும்மா செட்டிங் தானே, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அழுந்தது. என்னது? நான் தான் சொன்னேன்ல, நான் பையன், பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லுவான். இந்த சரி டிரைவர் தான், பையனா? சிக் நீ கையிட அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிரைவர் பண்ணுறான். இந்த சைடு டயாங், ஏன் மேன் என்னை சீப்போன்னு சொல்கிற? இறங்கிக்கல, இறங்கு. ஏன் என்னாச்சு? எதுக்கு இறங்கணும்? காரை விட்டு கீழே இறங்குன்னு சொன்னேன். இப்போ அந்த சைடு டயாங் தான், எதுக்கு இறங்கணும்? நாங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் வீடு அங்கே இருக்குது, நீ அங்கே கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடு, நாங்கள் போய்க்கிறோம். ஹலோ, நான் எதுக்கு உங்களை ஸ்டாப் பண்ணணும்? ஏன் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இறங்கடா கீழே. ஏய் என்ன வாடா போடன்னு சொல்கிற? பின்ன உனக்குலாம் எதுக்கு மரியாதை தரணும்? நான் கூட பொண்ணுன்னு நினச்சி என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சும்மா கும்மன்னு இருந்தாலே ஐயோ, என் நினப்பில் மண்ணை வாரி போட்டாங்க. ஏய் இறங்க கீழே. என்ன நானும் பார்த்துட்டே இருக்க, உள்ளே உட்காந்துருக்கீங்க? இல்லை, நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ எதுக்கு எங்களை கீழே இறங்க சொல்கிற? நீங்கள் இன்னும் என்ன பண்ணல, நீ என்ன பண்ணல, அதான் என் ஆசையில் மண்ணை வாரி போட்டிங்கல்ல, எங்கடா கீழே. இப்போ பேக்கன் தான், ஹலோ
நாங்கள் என்ன பண்ணோம்? ஆ நீங்கள் என்னடா பண்ணல, நீ என்ன பண்ணல, ஏன்டா கிளம்புன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு பேக்கானும் டயாங் தான் இறங்கி கீழே நிற்கிறாங்க. ஆளி மூஞ்சி சைஸையும் பாரு. அதுக்கு தான் மூடிக்கிட்டு வீட்டுக்கு போகணுன்றது. கண்ட கண்ட பேத்தெல்லாம் பார்த்து பல்ல இழிச்சிட்டு இருந்தா இப்படி தான் மொக்க வாங்கிட்டு போகணும். ஐயோ, நான் கூட என்னென்னமோலாம் கணவரை கண்டேன். நல்லா நச்சுன்னு ஃபிகர் மாட்டிட்டாலே தூக்கி போட்டு பண்ணலாம் நினச்சேன். பையனா போயிட்டானே. பொண்ணு கேட்டப்பில் கூட நல்லா தான் இருக்கான். ஆச்சி அவன் பையன். ஐயோ, பையன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த டிரைவர் புலம்பிகிட்ருக்கான். இந்த சைடு டயாங் தான். டே மச்சான், இவன் ஏன்டா நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான்? டேய் எருமை மாடு மண்டையாக சாத்தி போடுவேன், புரியுதா? மூஞ்சி ஆடிப்பார். போய் அவன்கிட்ட போய் வலிஞ்சிட்டு பேசுனா அப்புறம் அவன் என்னடா பண்ணுவான்? நான் என்னடா பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. அவன்தான் என் பின்னாடி அவன்தான் சரி லிஃப்ட்டு கொடுப்பான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினேன். அதுக்கு இப்படி பண்ணுவோன்னு எனக்கு என்ன தெரியும்? லிஃப்ட்டு கொடுக்குறான்னு தெரிஞ்சு பண்ணல. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வர வேண்டியதானே. சும்மா தேவையில்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பையன் பொண்ணு இதெல்லாம் அவனை கேட்டானடா? இல்லை அவன் கேட்டானா? ஏய் என்ன பேக்கா, நீ கூட என்ன திட்டுற? நான் பாவல்ல. ஓ வா, இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும், நடந்தே போகணும், வா. நான் அது 10 கிலோமீட்டர் போகணுமா? என்னாலாம் வர முடியாது. சீச்சி, நான் பாரு இங்கே எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் இருந்தால் ஒரு பெட்ரோல் ரெடி பண்ணி நான் இங்கேயே படுத்து தூங்கிக்கிறேன். எங்கே? நடு ரோட்லையா? நடு ரோட்டில் வேணாம் பேக்கான், சும்மா ஓரமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இந்த பக்கம் பேக்கான் தான் டயாங் மண்டையிலே அடிச்சுட்டு, எருமை மாடு அப்பயும் என் புருஷங்காரன் சொன்னாடா, உங்கள் கூடலாம் சேராதுன்னு. இன்றைக்கி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. என்னை நடு ரோட்டில் கொண்டு நிறுத்திட்டல. இங்கேருந்து நான் இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும்டா. அங்கே அவன் வேறு ஏஞ்சிக்கிறான்னு என்னமோ தெரியல. இங்கே பாரு டயாங், இப்போ விளையாடுற டைம் இல்லை, கம்முன்னு வா. என் புருஷனாவது நான் எதை ஒன்று சமாளிச்சுக்குவேன். உன் புருஷன் நிலைமையெல்லாம் நீ நினச்சி பாரு. அவன் கையில் நீ சிக்கனா என்ன ஆவன்றதும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேக்கான்னு சொல்லலாம். இப்போ டயாங்கு தான் அப்படியே பேக்கானை, டே அவனை ஏன்டா ஞாபகப்படுத்துகிற? சொல்லாம வரேன்டா. அது ஒரு மரபுள்ளுடா, அதுக்கு சிரிக்கவே தெரியாதுடா. அந்த மூஞ்சில் ரொமான்ஸே வராதுடா. நான் அவன் முன்னாடி எப்படிலாம் நிற்கிறேன் தெரியுமா? என்னென்னலாம் பண்ணி பார்க்குறேன் தெரியுமா? க்யூட்டாலாம் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் செக்ஸியாலாம் ட்ரெஸ் போட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறேன்டா. ஆனால் அந்த 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 மரம் மண்டைக்கு அந்த எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. அவனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட ஒரு எல்லளவு கூட ஒரு ஃபீலிங்ஸ் வரல தெரியுமா? இங்கே பாரு, நான் பாவல்ல. போகிற வரவங்களாம் என்னை என்னம்மா போயிட்டு சைட் அடிக்கிறானுங்க. ஆனால் கட்டின புருஷன் என்னை ஒரு 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 இது கூட பண்ண மாட்டேங்கிறான்டா. அதுதான்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடே, அதெல்லாம் இப்போ புலம்ப வேண்டிய நேரமாடா. வாடா வீட்டுக்கு போகலாம். இல்லை மச்சான் இல்லை, நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவ மாதிரியே நடிக்கிறது. நான் பாவல்ல சொல்லு. எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல. நானும் என் ஹாபி கூட அங்கே போகணும் இங்கே போகணும், ஜாலியாக வந்து சுற்றணும் பிடிக்கணும் அப்படின்லாம் எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? ஆனால் அந்த ரொமான்ஸ் மண்டைனுக்கு ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. சொன்ன மாதிரி அவன் முன்ன ஒரு ஹியூமனானே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குதுடா. சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கேன் நான். வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் மாதிரி இருக்கேன். ஓல்டே என்னை பார்த்து ஒரு ஹேண்ட்ஸம் மேனுன்னு சொல்லி என்னை எவ்வளோ அழகாக பாராட்டுறாங்க. ஆனால் இந்த திமிரு பிடிச்ச பூனைக்குட்டி என்னை பார்த்து மயங்கவே மாட்டேங்கிறான்டா. ஒரு சின்ன ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிறான். மச்சான், நான் பாவம்ல, சொல்லு பார்க்கலாம். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் புலம்பிகிட்ருக்கான். இப்போ பேக்கான் தான் அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு, கடவுளே இதெல்லாம் நான் கேட்கணும்னு என் தலை எழுத்து. ஐயோ, அவன் எங்கே இருக்கான்னு தெரில, இவனும் 2 பேரும் எங்கே போனாலும் தெரில. இந்த இந்த இந்த
வச்சுட்டு இவனை என்கிட்ட கோத்து விட்டுட்டு போயிட்டாங்களே. இவன் இன்னும் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. காட், எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேக்கான்னு புலம்புறான். இப்போ டயாங் தான், ஏன் மச்சான் உனக்கும் அவன் ரொமான்ஸ் பண்ண மாட்டானா? இல்லையே, காய் ரொம்ப சூப்பர் கேரக்டராச்சே, அவங்க ரொம்ப ரொமான்டிக்கான ஆளாச்சு. எப்போ பார்த்தாலும் உன்னை பொண்டாட்டின்னு உன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன் புருஷன் மாதிரியா? எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டால் வீடு விட்டால் போலீஸ் ஸ்டேஷன், இல்லைனா என்கிட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, படிக்கலையா, தூங்கலையா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த வேணாம், என்ன பண்ணுறது, என் கஷ்டம் என்னோடைய போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங்க புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு பேக்கான் தான், அடே அதை நான் சொல்லணும், உன்னெல்லாம் நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன் பார்த்தியா, என்னை நான் எங்கே கொண்டு போய் என் தலையை வச்சு முட்டிக்கிறதுன்னு எனக்கே தெரிலடா. என்ன மச்சான் பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்றும் இல்லை போகலாம். ஏன் மச்சான் எதுக்கு இப்போ சிரிக்கிறானா? டீ எனக்கு ஆமாம் மச்சான், எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அதை நான் சிரிக்கிறேன். போகலாமா? போகலாம் மச்சான். எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, என்னை அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போறியா? தலை எழுத்து, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கன் என்ன பண்ணுறான், டயாங்கை கூட்டிகிட்டு அப்படியே வந்து நடந்து போய் அப்படியே கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டுட்டு, ஸோ அவனும் வந்து பேக்கானும் அவங்க வீட்டுக்கு போயிடுறான்டா. இதை தான் வந்து ஜிமின் கிட்ட வந்து பேக்கானும் டயாங்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஜிமின், ஃபேரி லில்லி இவங்க 3 பேருமே அப்படியே வாயில் கை வச்சுட்டு, என்ன இவ்வளோ அலப்பறையாக பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு டயாங் தான் ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்ல, அந்த ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரு மாதிரி பண்ணுவாங்களா, அது மாதிரி ஏன்னு சிரிச்சிட்ருக்கான். இந்த சைடு பேக்கன் தான், பல்ல காட்டாத வந்து பல்லில் குத்திடுவேன் கொய்யால், என்னென்ன பாடுபடுத்துனான் தெரியுமாடா. நான் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போனால் அவன் ஒரு பக்கம் போகிறது, சரின்னு சொல்லிட்டு அவன் பக்கம் போனால் இல்லை இப்படி தான் உண்டுது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கான் புலம்புறான். இந்த சைடு ஜிமின் தான், டேய் டேயாங்கா என்னடா பண்ணி வச்சுருக்க, இல்லைக்குள்ள பார்த்து கொஞ்சம் ஓவராக போயிடுச்சா, எனக்கே இவன் சொல்லி தான் தெரியும் நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன்னு. நல்ல வேலை ஜிமினா, இது எதுவும் அந்த மரபோல்ட்டுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவ என்னை தூக்கி தலைக்கீழே தொங்க விட்டு அப்படின்ட்டு எல்லோரும் கோரஸாக கேட்பாங்க. ஆச்சி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் அந்த லத்தி இருக்குது இல்லை, அதை எடுத்து என் பட்டில் சத்து பட்டுன்னு வைப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன வச்சா பட்டிலையா, அது லத்தி வச்சா, சொல்லவே இல்லை அம்மா, அந்த லத்தி ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை சாஃப்டாக இருக்குமா? டேய் குள்ளவாண்டு, ஒழுங்காக மூட்டிக்கிட்டு இருந்துக்க. இல்லைடா, நீ தான் தலைகீழே தொங்க விட்டு அடிப்பான்னு சொன்னியே, அதான் எந்த லத்தின்னு கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற லத்தி. ஓ அதுவா, சரி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுவான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. இந்த சைட் டயாங் தான், அசிங்கப்படுத்துகிறான். டேய், உன்னையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சதுக்கு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துறடா. விட்றா மச்சான், ஃப்ரெண்டு தானே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? அதனால தான் உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னு வச்சுக்குவ அப்புறம் என் புருஷன் என்ன பண்ணுற மாதிரி உன்னை தூக்கி தலைக்கீழே தொங்க விட்டு நான் டேய் நான் ஃப்ரெண்டுடா, டேய் அடிப்பன் தாண்டா சொல்ல வந்தேன். ஓகே, இல்லை மச்சான், நீ பேசுறது எல்லாமே எனக்கு டபுள் மீனிங்காகவே கேட்குது. கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இந்த சைடு ஜிமின் தான், ஜிமின் பேக்கான் ஃபேரி இவங்கெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சைடு ஃபேரி தான், சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஜிமினா, நீ எப்படி வீட்டுக்கு வந்த? அடியே, இப்போயாவது உனக்கு கேட்கணும்னு தோணுன்னு எனக்கு கேட்டியே, பரவாயில்லடி, எனக்கு நடந்ததெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்குவ அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்லுவான். இந்த சைடு லில்லி தான், என்னடாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த சைடு பேக்கானு டயாங்கு ஃபேரி லில்லி 3 பேருமே அப்படியே ஜிமினை தான் பார்ப்பாங்க. அந்த கொடுமையை ஏன்டே கேட்குற,
நான் என்ன பண்ணேன், நீங்களாம் முன்னே போயிட்டீங்களா சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி வெளியே வரலான்ட்டு வந்தேன். வந்தால் ஒரு தருதலை பரதேசி நாய் என் பின்னாடியே, ஹே டார்லிங் ஒன் நைட் வரியா, ஏ டார்லிங் ஒன் நைட் வரியான்ட்டு என் பின்னாடி வந்துட்டு இருந்தான். கொய்யால அவனை 2 எத்து அவன் பாட்டிலே விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு அந்த ட்ரெஸ்ஸு வேறு ஒன்று தோப்பறையாட்டம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடலான்ட்டு ஓடனா, அந்த பண்ணடை என் பின்னாடியே வராண்டிங்கிறேன். அவன் முறையும் ஆளையும் முடி வேற அவன் தலைக்கு மேலே பரப்பான்னு பறச்சிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு நான் கேட்குதான் கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்ருப்பாங்க. அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேன் கேட்பான். இன்னும் ஆச்சா? நான் என்ன பண்ணேன், அவன் வரான்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடிட்டு இருந்தேனா, அவனும் பின்னாடி என்னை சேஸ் பண்ணி ஓடிட்டே வந்துட்டு இருந்தான். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஓடினேன். என்ன பண்ணுறது, என்னால் ஓட முடியல. டக்குன்னு போய் ஒரு இடத்துல இடித்து நின்னேன். ஸோ பார்த்தா முன்னாடி பைக்கு ராயல் என்ஃபீல்டு தெரியுமா, அதில் போய் இடித்து நிமிர்ந்து பார்த்தா அப்படியே நான் ஃப்ளாட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இன்சைடு டயாங்கு பேக்கான் தான். என்னடா சொல்கிற? சீச்சி, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் ஒன்றும் இல்லை. புரியலையே. இல்லைடா, நான் இடிச்சிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தேன்னா அங்கே ஒரு பர்சன்ட்ரா. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்படியே ஹேண்ட்ஸம், அப்படியே அவ்வளோ அழகாக ஹைட்டாக அப்படியே வந்து லைட்டாக கொஞ்சம் தான் லாங் ஹேர் விட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்படியே பிளாக் கலர் ஷூட்ரா, அப்புறம் ஒயிட் கலர் ஃபேண்ட்டும் நினைக்கிறேன் போட்டிருந்தாங்களா. அப்புறமேட்டு நான் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் தெரியுமா. அவங்களே பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ இந்த இவன் என் பின்னாடி வந்து அந்த பண்ணாடி என்ன பண்ணால் என் கையை பிடிச்சிட்டான். ஏய் பொண்டாட்டி எங்கடி போகிற, இங்கே வாடின்னு பிடிச்சி இழுத்தான். எனக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இவன் என்னை பொண்டாட்டின்னு சொல்கிறானே. அப்போ தான் அப்படியே திரும்பி அந்த பர்சனை பார்த்தா, அந்த பர்சன் கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு அப்படியே இறங்கி வந்து நின்னாங்க பாரு. சன்சைன் ஃபேஸுடா, அவ்வளோ க்யூட்டாக இருந்தார் தெரியுமா. நான் ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பண்ணார் பாரு. என்னடா பண்ண? இல்லைடா, அவன் என்னை இழுத்தானா, அந்த இழுத்த ஃபோர்ஸில் அவனை உதறிட்டு மறுபடியும் போலான்னு போல அவர் செஸ்ட்லேயே அப்படியே இடிச்சு நின்னேன். அப்படின்னு வந்து ஃபேஸை தான் பார்த்தேன். நான் விழுந்துட்டு தெரியுமா. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அது எனக்கு தெரியும்டா. அப்புறமேட்டு என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி அவர்கிட்ட பார்த்துட்டு அவர் என்னை பார்த்து என்னாச்சு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. அப்போ தான் நான் இருந்துட்டு என்ன சொன்னேன், சார் ப்ளீஸ் சார் இவன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் சார், என்னை காப்பாற்றுங்க சார். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னை விடவே மாட்டேங்கிறான் சார். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார். என் கையை பிடிச்சி இழுக்கிறான் சார், என் ஹிப்பர் கை வைக்கிறான் சார், என் பர்மிஷன் இல்லாமல் என்னை என்னென்னமோ பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட சொன்னேன்னா, அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ அந்த ஆளை பிடிச்சி பஞ்சு மேலே பஞ்சு மூஞ்சிலே குத்துன்னு கும்மாங்குத்து குத்துனதும் அவன் ஒரே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு அவங்க 4 பேருமே ன்னு பார்த்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான். ஆனால் அவன் எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, சைட்டு மட்டும்தானே அடிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு டயாங் தான். அப்புறம் என்னாச்சு, அவர் எதாவது சொன்னாரா என்ன? ஆமாம், அது எதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்குற? இல்லைடா, ஆள் அழகாக இருந்தாங்கன்னு சொன்னியே அதான் கேட்டேன். ஆமாண்டா, சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஃபேஸு அவ்வளோ அழகாக சன்சைன் ஃபேஸுடா, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார வச்சு காஃபி வாங்கி கொடுத்தாங்களா. அப்புறம் அவங்களும் காஃபி வாங்கி குடித்தாங்களா. அப்புறம் என்கிட்ட வந்து பேசினாங்க தெரியுமா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி ஷை ஆகிறான். இந்த சைடு டயாங் தான். போதும் வலியுது, முன்ன மேட்ருக்கு வாடா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுவான். அப்புறமேட்டு என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டாங்களா. அப்புறம் நான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்களா, அதை சொல்லிகிட்டு இருந்தாங்களா. பார்த்து வர மாட்டியா, இப்படி தான் ரோட்டில் பொறுக்கி பசங்களாம் நிறைய பேர் வருவாங்கல்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த அன்டைமில் வந்துட்டுருக்க.
ஸோ ஒழுங்கா வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு தான் நான் இருந்துக்கிட்டு, இல்லை சார் ஒரு பார்ட்டிக்கு வந்தேன், அப்போ தான் இவங்க வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணாங்க, சரி அவங்கக்கிட்ட வந்து தப்பிக்கலான்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு வந்து ஜிமின் சொல்லுவானா, இப்போ அந்த சைடு தான், ஓகே ஓகே அதை நான் வந்துட்டேன்ல, நான் உடனே உன் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஆ இல்லை நானே உன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போகிறேன். ஆத்தி காப்பாற்றுவான்னு பார்த்தா நோம கோத்து விட்டுட்டு போவியாட்டுது. அதெல்லாம் வேணாம் சார், நான் இதுக்கு மேலே நானே போய்க்கிறேன். இல்லை நீ தனியாக போவேல அதான். இல்லை சார் பரவாயில்ல. சரி சரி உன் நேம் என்ன? நேமா? ஐயோ நேம் கேட்குறானே, என்ன சொல்கிறது, ஒரிஜினல் நேம் சொன்னால் பையன் கண்டுபிடிச்சிருவானே. என் நேமா சிம்மி. புரியல. சிம்மி. ஓ வாவ் நைஸ் நேம். நைஸ் நேமா? யோ என் நேமே சுரி சொன்னால் என்ன என் நைஸ் நேமுங்கிற? பரவாயில்ல யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினி என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சன் சரி சார். என்ன உங்கள் நேம் என்ன? புரியல. உங்கள் நேம் என்ன? ஏன் நேமா? ஏன் சார் சிரிக்கிற? இல்லை நீ கேட்டது எனக்கு க்யூட்டாக இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சா? புரியல. இல்லை ஒன்றும் இல்லை. ஓ என் நேம் வந்து ஹோபி. என் நேம் வந்து ஹோபின்னு சொன்னேன். ஓ நைஸ் நேம், தேங்க்யூ. சரி வா போகலாம், காஃபி குடிச்சிட்டியா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி கேட்குறாங்க. இந்த சைடு ஜிமின் தான். குடிச்சிட்டேன் சார். வெயிட் நான் மட்டும் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டானே என்ன நான் பையன்றது? ஐயோ கடவுளே கண்டுபிடிக்கூடாது. இந்த சைடு ஹோபி தான். அவன் ஏதோ உன்னை பொண்டாட்டின்னு சொன்னான். ஏன்னா புரியல. அப்படியே சார் சொன்னான்? ஆமாம் அவன் அப்படி தான் சொன்னான். இல்லை சார் அவன் பொய் சொல்கிறான். பொண்டாட்டியாக இருந்தால் நீங்கள் அடிக்கி அவன் இருந்து என்னை கூட்டிகிட்டுல போயிருக்கணும். அவன் தான் ஓடி போயிட்டான்ல, இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம் அவன் என் பொண்டாட்டியில் அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஹோபி தான், கரெக்டான கேள்வி தான், தட்ஸ் குட். தேங்க்யூ. சரி வா போகலாம். ஓகே சார். உன்னோட வீடு எங்கே இருக்குது? இங்கே தான் பக்கம். இல்லை அட்ரஸ் சொன்னால் நான் போயிடும். இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன் அந்த இடத்துல என்ன ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓ ஓகே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் வந்து ஜிமினை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜிமினும் அவங்க பின்னாடியே போகிறான். இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த தெரு மூலையிலே வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லிடுவான்டா ஜிமின்னு. இப்போ இந்த சைடு ஹோபி தான் போயிட்டு, சார் இங்கே வண்டி நிறுத்து. ஏன் என்னாச்சு உங்கள் வீடு வந்துருச்சா என்ன? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சார், நான் போய்க்கிறேன். இல்லை பரவாயில்ல நான் கொண்டு வீட்டிலே ட்ராப் பண்ணேன். இல்லை வேணாம். அதுவா எங்கள் தெருவெல்லாம் ஒரு மாதிரி, ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு வந்து இறங்குனா 4 பேர் 4 விதமாக தப்பாக பேசுவாங்க. எனக்கு தான் அசிங்கமாக இருக்கும். வேணாம் சார். ஓ இந்த அன்டைமில் நீங்கள் பார்ட்டிக்கு போகலாம், அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சேஃபாக கொண்டு வந்து விடுறதுனால உனக்கு ப்ராப்ளம். இது என்ன நம்புகிற மாதிரியா இருக்குது? சார் நம்புங்க சார், நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கள் தெருவெலாம் அப்படித்தான், வயசான போல்டுங்களாம் அங்கே இருக்குங்க. அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு தான் அசிங்கம். அப்புறம் என்னை யாரும் பொண்ணு பார்க்க வரமாட்டாங்க. அப்புறம்ட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் வந்து ஒரு மாதிரி சொல்லுவான்டா. இப்போ ஹோபி தான் அப்படியே அந்த பைக்லேருந்து கீழே இறங்கிட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டு, பொண்ணு பார்க்க வரமாட்டாங்களா என்ன? ஆமாம் சார். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கிட்ட வரீங்க? இல்லை நான் ஒன்று சொல்லவா? புரியல. இல்லை நான் வேணா ஒன்று பொண்ணு பார்க்க வந்தால் நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா? புரியல. ஏன் கத்துற? இல்லை 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 இல்லைடா இல்லைடா நான் ஒன்று பொண்ணு பார்க்க வந்தால் நீ அக்செப்ட் பண்ணிக்குவியான்னு கேட்டேன். அதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? எனக்கா? எனக்கு எனக்கு ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, வாய் வேறு வளருதே. ஜிமினா ஏதாவது சொல்லுடா, ஏதோ சொல்லு. அதுவா எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. வாட்? ஆமாம் எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு எங்கள் மாமா கூட.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின்னு சொல்கிறான். சைடு ஹோபி தான். ஓ, பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே. ஆ ஆம், பார்த்தாலும் தெரியாது, அங்கே வந்து பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். சைடு ஹோபி தான். ஓ, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இந்தா இங்கே பாரு, ரிங் இருக்குது, இதுதான் எங்கள் மாமா எனக்கு போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின்னு சொல்லுவான். இந்த சைடு ஹோபி தான். ஓ, ஓகே. பட்டு என்கேஜ்மெண்ட் தான் நான் இருக்கு, ஸோ இன்னும் மேரேஜ் ஆகலையே. பட்டு எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்ல. ஆ, புரியல. இல்லைடா, எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்லன்னு கேட்குறேன். ஹலோ, என்ன பொண்ணு பெண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? ஏதோ என்னை காப்பாற்றுனீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, சரின்னு சொல்லிட்டு பேசுனா நீங்கள் என்ன மேரேஜு அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்வான். இப்போ ஹோபி தான். எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதனால தான் கேட்குறேன். பட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஏன் நல்லா தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. என் சைடு ஜிமின் தான். பார்த்தோன்னே எப்படி உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் பழகினா தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஹோபி தான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பழகினா தான் பிடிக்கும். பட் என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க, நல்லா பேசுகிற, குழந்த மாதிரி பேசுகிற, அதனால என்னமோ தெரில உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை மட்டும் என் புருஷங்காரனுக்கு தெரிஞ்சது என்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். என் சைடு ஹோபி தான். ஒய், என்ன யோசிக்கிற? அது அது அதில் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், அது எப்படி நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்? அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, என்னை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேலே பழகிக்குவோம். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் வாங்குற? நீங்கள் என்னை வாடா போடானே சொல்கிறீங்க? வாடி போடின்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் செல்லம்மா வாடா போடான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்லுவாங்க. ஓ, அந்த வாடா போடவா? நான் கூட பயந்துட்டேன். உண்மையாக என்ன பையன் நினச்சிட்டிங்களோன்னு. என்ன சொல்கிற புரியல. ஓகே 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 சார், ஓகே, நான் போயிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க. சரி, இப்போ நான் போகிறேன். நீங்கள் போங்க, நான் போய்க்கிறேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். நான் தான் சொன்னேன்ல, எங்கள் தெரு சைடு கேல போல்டுங்களாக இருக்கும், ஒரு மாதிரி பேசணும், நீங்கள் போங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹோபி தான்டா, அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஓகே பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது தூங்கக்குள்ளே தானே சார் சொல்லுவாங்க. நீ தான் உன்னோட இது எதுவுமே கொடுத்துருந்தா நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன், கால் பண்ணியிருப்பேன். அப்படிங்களா? இன்னொரு டைம் நீங்கள் நானும் மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வேணால் கன்ஃபார்ம் பண்ணி, அது எப்படி சொன்னால், இன்னொரு டைம் நீங்கள் நானும் மீட் பண்ணிட்டோம்னா அப்போ நான் உங்களுக்கு நம்பர் தரேன், ஓகேவா? இப்போ நான் போட்டா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு ஹோப்பி தான். இதுவும் கரெக்டு தான், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கிளம்புறாங்க. இந்த சைடு ஜிமின் தான். தப்பிச்சுட்டா சாமி போதுன்னு இந்த பக்கத்துலேயுமே அப்பா என்ன கேள்வி கேட்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோபி போகிறான்னு அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவன் போனதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு குடுக்குன்னு ஓடி போய் அந்த கேட் எகிரி குதிச்சது அவன் வீட்டுக்கு போயிட்டு எகிரி குதிச்சதுக்கப்புறம் அப்பாடா எப்படியோ உள்ளே வந்துட்டோம். இவன் வேறு ஏஞ்சானா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஹோபி ஒரு செகண்ட் யோசிக்கிறான். பரவாயில்லையே, ஆள் நல்லா இருக்காரே, என்ன பண்ணுறது, நமக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, ஸ்பெஷலிஸ்ட்டில் வச்சுக்குவோம். இதுக்கு மேலே என்ன, அவர் நம்மளை பார்க்கவா போகிறாரு, நாம் இதுக்கு மேலே தான் ஆம்பளை பையனை சுற்ற போகிறோமே, பொம்பளை கெட்டப்பில் பார்த்துட்டு அந்த பக்கி மயங்கிட்டு தெரியுது, நான் ஒரு ஆம்பளடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினி என்ன பண்ணுவான்னா, அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் படுத்துக்குவான்டா. ஸோ இதை தான் எல்லாத்திட்டையுமே அந்த 4 பேர்த்திட்டு சொல்லிகிட்ருக்கான். இப்போ அவங்க 4 பேரும் வேன்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஃபேரி தான், இந்த சைடு லில்லி தான். ஜிமினா என்ன சொல்கிற, அவ்வளோ அழகாவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பான். இந்த சைடு ஜிம்மி தான், ஆமாண்டி செம்ம அழகு தெரியுமா, அப்படியே ஃபேஸ் அவ்வளோ அழகாக சன்ஷைன் ஃபேஸை வச்சுட்டு க்யூட்டாக இருந்தார், அழகாக சிரித்தார்.
அதுவும் அவர் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சாரு பாரு. ஆ நான் அப்படியே விழுந்துட்டு தெரியுமா, அவ்வளோ அழகாக சிரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்கிறான். இந்த சைடு லில்லி தான், அச்சோ அவ்வளோ அழகாவா சிரிச்சான். ஏண்டா ஏதாவது ஃபோட்டோ செல்ஃபி எதாவது எடுத்துகிட்டு வந்தியே என்ன, இல்லை ஃபோன் நம்பர் எதாவது வாங்கிட்டு வந்தே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்குறா. இந்த சைடு ஜிமின் தான், நான் என்னமோ அவர் கூட டேட்டிங் போன மாதிரி இல்லை, செல்ஃபி எடுத்தியா, ஃபோன் நம்பர் வாங்கினேன்னு கேட்குறேன். பக்கி பண்ணாட பரதேசி, நானே தப்பிச்சு ஓடி வந்ததில் அவன் என்னை ஒரு செகண்டில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கான். என்னமோ அவங்ககிட்ட கூட டேட் போன மாதிரி நீ அது இதையும் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு லில்லி தான், ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்வாள். இப்போ இந்த சைடு லில்லியோட ஷோல்டர் தான் ஒரு ஹேண்ட் வந்து விழுந்துட்டு, என்ன ஆ ஏண்டி என்னன்னு கேட்டேன். என்ன என்ன இல்லை இப்போ என்னமோ கேட்டியே, என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டேன்? நான் ஒன்றும் கேட்கலையே. ஆஹா நீ ஒன்றும் கேட்கல. ஆமாம் ஃபேரி நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறான். அந்த சைடு அது ஃபேரி தான். இப்போ என்ன பண்ணுறான்னா லில்லியோட ஷோல்டரில் அப்படியே நெக்கில் அப்படியே அந்த ஹேண்டை போட்ட மாதிரி கோத்து பிடிச்சிட்டு லில்லியோட ஹிப்பை அப்படியே ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுறான். ஃபேரி என்ன பண்ணுற, வலிக்குதுடி. வலிக்கட்டும். நான் உன் கூட இருக்கக்குள்ள உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அவன் ஃபோட்டோ கேட்பேன், அவன் ஃபோன் நம்பர் கேட்பேன். என்னடி என்ன? என்னை பார்த்தா உனக்கு ஆளாக தெரியலையா? உனக்கு ஒரு ஆம்பளை தான் வேணுமா? ஃபேரி வலிக்குதுடி. சொல்லு, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. உனக்கு நான் வேண்டாமா, உனக்கு அவன் தான் வேணுமா? அடி நான் சொல்ல வர்றது கேளுடி. அதான் அழகாக இருக்கான்னு சொன்னால, அதான் சரி ஃபேஸை பார்க்கலாம். சரி ஃபேஸை பார்க்கலாம், ரைட்டு. ஃபோன் நம்பர் எதுக்கு கேட்டேன்? இல்லை ஃபேரி, அதான் சொன்னால நல்லா பேசுகிறேன் க்யூட்டாக, சும்மா ஒரு ஃப்ரெண்டாக, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்வா. இந்த பக்கம் ஃபேரி தான் அப்படியே இன்னும் ஹிப்பு நல்லா ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணிட்டு இங்கே பாரு எவனையாவது எவக்கிட்டையாவது பல்ல காட்டுன்னு வச்சுக்குவ. அப்புறம் அந்த ஃபேரியோட சுயரூபம் வேறு மாதிரி இருக்கும், புரியுதா? நானே எல்லாத்து முன்னாடியும் க்யூட்டாக இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி ஆக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா? என்னோடய கேரக்டர் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியாது லில்லி, ஆனால் உனக்கு ஃபுல்லாக தெரியும், புரியுதா? என்னை மற்றவங்கக்கிட்ட என்னோடய சுயரூபத்தை காட்ட வச்சிடாத, புரியுதா? அப்புறம் இந்த ஃபேரி என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியுமில்ல? நீ தனியாக சிக்கனா தெரியும். அது எதுக்கு இப்போ சொல்கிற? நான் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பேசலான்னு தான் கேட்டேன். இங்கே பார் இந்த ஃப்ரெண்டு மயிறு மண்ணாங்கட்டிக்கிட்டு பேசுகிறவெல்லாம் இங்கே என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? ஏன்னா யூ ஆர் ஒன்லி மைண்ட். நீ வந்து ஏதாவது பார்க்குறதா இருந்தாலும் என்னை மட்டும்தான் பார்க்கணும். ஏதாவது ஜாலியாக ஃபன் பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் பண்ணணும். ஏதாவது க்யூட்டாக அது இது பண்ணுற மாதிரி, ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாவது ஃபைட் பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் பண்ணணும், புரியுதா? சும்மா தேவையில்லாமல் அவன் நம்பர், அவன் ஃபோட்டோ, இவன் ஃபோட்டோ, அவன் ஃபோட்டோ, அவள் கூட பேசினேன், இவ கூட பேசினேன், நீ ஏதாவது தெரிஞ்சுது அப்புறம் இந்த ஃபேரியோட கேரக்டரை பற்றி உனக்கு நல்லா தெரியும் லில்லி, பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுறா, லில்லி காது கேட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லிகிட்ருப்பா. இந்த சைடு லில்லிக்கு ஒரு மாதிரி அப்படியே ஃபேரியை பார்த்துட்டு கல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பா. இந்த சைடு ஃபேரி தான், இங்கே பார் இவனுங்க கூட உன்னை க்ளோஸாக பேசுகிறது என் ஃப்ரெண்டு, அதனால தான், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான பர்சன், அதனால மட்டும்தான் இவங்க கூட உன்னை பேச விட்டுருக்கேன். அதே மாதிரி மற்றவங்க யார் கூடயும் விடுவோன்னு மட்டும் கனவுல கூட நினச்சிடாத, புரியுதா? உன் ட்ரீமில் கூட இந்த ஃபேரி மட்டும்தான் இருக்கணும், ஓகே? புரியுதா செல்லம்? என் பொண்டாட்டி உனக்கு புரியுதாடி?
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி சொல்கிறா. இன்சைடு லில்லி தான் அப்படியே ஃபேரி பார்த்து ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நோட் பண்ணுறான். இப்போ அந்த சைடு ஜிமின்னு டயாங்கு பேக்கான் தான். அவளுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஃபேரி இப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவள் ஷோல்டர்லேருந்து ஹேண்ட் எடுத்துட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு. ஸோ அவங்களுக்கு ஜிமின் டேங் பேக்கான் இவங்க 3 பேர்த்தையும் பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இன்சைடு ஜிமின் தான், புரியுது ஆனால் இருந்தாலும் நீ ஓவராக தாண்டி பொசசிவ் ஆகிற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இன்சைடு ஃபேரி தான், பின்ன அவன் பொண்டாட்டி அவனை சேஃபாக பார்த்துக்கிறதுல என்ன இருக்குது, என் பொண்டாட்டி நான் சேஃபாக பார்த்துக்கிறேன் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி சொல்கிறான். இன்சைட் ஜிமின் தான் சிரிச்சிட்டு நல்லா பார்த்துக்கிறேன் அதை பார்த்துக்கிறேனே பார்த்துட்ருக்கேனே நீ எப்படி பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். சைடு டயாங்கு பேக்கான் தான், அதுவும் காட்டுதான் மச்சான், நாம் பண்ணுறோமோ இல்லையோடா இவ்வளோ நல்லா பண்ணுறாளோடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். சைடு ஜிமின் தான் பண்ணட்டும் ஆனால் என்னன்னு தெரியலடா, எனக்கு நைட்லேருந்து ஒரே அந்த ஹோபி மேலேயே ஒரு மாதிரி மைண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு டயாங் தான், டேய் என்னடா சொல்கிற, ஆமாண்டா என்னன்னு தெரியல, அந்த சன்ஷைனை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு ஃபேரி தான் அப்படியே இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே ஒரு மாதிரி டேர்ன் பண்ணுவான். பார்த்தா அவள் ஐஸ் ரெண்டும் அவ்வளோ வேடாகுது. இந்த சைடு ஜிமின் என்னடி ஏதாவது ஒரு ட்ரீமில் ரொமான்ஸ் பண்ண விட்ற, ஏண்டி ரியல் லைஃப்பில் தான் குறுக்க வர, ஒரு ட்ரீம்லேயாவது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு டயாங்கும் பேக்கானுக்கும் ஒன்றும் புரியல, இந்த சைடு லில்லிக்கு கூட புரியல. இந்த சைடு ஃபேரி தான், ட்ரீம்லையா டே மச்சான் அப்படியே கொஞ்சம் பேக் சைடில் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இந்த சைடு என்ன பின்னாடி என்ன இருக்குது, 2 என்ன என் ராட்சசனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தோம் அப்படியே செம ஷாக்கு. இந்த சைடு பேக்கானும் காய்க்கு கூட டேங்க்கு கூட செம ஷாக்கு, லில்லிக்கும் தான். அப்படியே திரும்பி பார்த்தா ஜிமினோட ஐஸ் ரெண்டும் அவ்வளோ வேடாகுது. அதே மாதிரி தான் டயாங்கோட ஐஸும் அவ்வளோ வேடாகுது. பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக்கு காய் சுகா அப்படியே 3 பேர் ஒரு மாதிரி ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காங்க, அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே. இன்சைடு ஃபேரி தான், ராட்சசன் இல்லைடா சைக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், கரெக்டாக சொன்னடி, அவர் ராட்சசனுக்கும் மேலே சைக்கோக்கும் மேலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இந்த சைடு டயாங்கு தான் அப்படியே சுகாவை பார்க்குறான், அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு நிற்கிறான். ஏன்னா சுகம் அந்த பக்கம் முறைன்னு முறைச்சிட்ருக்கான். பேக்கான் தான் காயை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான், அதே மாதிரி தான் காயும் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஜங்கு தான் அப்படி ஜிமினை ஒரு மாதிரி ஒரு டெத் ஐஸில் அப்படியே பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஜிமினுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அவன் பாடியே ஷிவர் ஆகுது. இந்த சைடு ஃபேரி லில்லி தான், இப்போ லில்லி தான், ஃபேரி என்னடி நம்ம போலாண்டி, ஏன் போலாண்டி, இவங்கள பார்த்தாவே பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இந்த சைடு ஃபேரி தான், அதுவும் கரெக்டுதாண்டி, நம்ம போகலாம், இங்கே இருந்தோம் அப்புறம் நம்மளும் தூக்கி போட்டு தோலை விரித்து தொங்க விட்டுருவானுங்க, அப்புறம் அவனுங்களாவது பரவாயில்ல ஆம்பளை, நம்மளெல்லாம் யாரும் பார்க்கக்கூட மாட்டாங்க, நம்ம போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுறா, சிமினா டயாங் பேக்கான் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் நானும் லில்லியும் போகிறோம், நான் நாளைக்கு காலேஜ் வாங்க, நம்ம காலேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஃபேரி சொல்லுவாள். இப்போ ஜிமின் தான், அடி எங்கடி போகிறீங்க இவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றுடி. இப்போ
ஃபேரி தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, இங்கே பாரு ஜிமினா, ஏதோ மற்றவங்ககிட்ட இருந்தாங்கன்னா கூட நான் அவனுங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு உங்களை காப்பாற்றி கூட கூப்பிட்டு போயிடுவேன். இவனுங்களாம் உன் ஹஸ்பண்டு, அதுவும் காய் அவங்கள கூட நான் சமாளிச்சிடுவேன். இந்த சுகாவின் ஜங்குக்கெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. நீயாச்சு அவங்களாச்சு, நாங்கள் போயிட்டு வரோம். அப்புறம் ஏய் ஜிமினா டயாங்கா, என்னடி நாளைக்கு உயிரோடு இருந்தா உங்களை நான் காலேஜில் மீட் பண்ணுறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுறா, லில்லி ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறான். இப்போ போக்குள்ளேயே அப்படியே அங்கே ஜங்குக்கு சுகா காய் 3 பேர்த்து கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இப்போ இந்த சைடு அவங்ககிட்ட போயிட்டு ஜங்குக் ஹாய், சுகா காய் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாய் சொல்கிறா. அவங்களும் ஹெட்டை மட்டும் நாட் பண்ணுறாங்க. நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளம்புறாங்க. இந்த சைடு இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை மட்டும் நாட் பண்ணுறாங்க. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு அந்த பக்கம் ஃபேரி லில்லி போயிட்டு தான், அப்பாடா தப்பிச்சுண்டா சாமி, எப்பா இப்படி பார்க்குறானுங்க, அடியே நாளைக்கு 2 பேரும் எப்படி வரப்போறானுங்களோ தெரில. அவன் எப்படியும் அவனை சமாளிச்சிருவான், இவனுங்க 2 பேர் தான் பாவண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஓடுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்குறான். அதே மாதிரி தான் டேயாங்கும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்ட தான் வரான். ஜிமின் அப்படியே ஷாக்காக அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அதே மாதிரி தான் சுகா வந்து டேங்கிட்ட போகிறாங்க. அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. பேக்ஹேண்ட் காய் வந்து பேக்ஹேண்ட்டு போகிறான். ஆனால் பேக்ஹேண்ட் வந்து கேஷுவலாக தான் இருக்கான். ஆனால் காய் வந்து ஒரு மாதிரி அப்படியே பேக்ஹேண்டை பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டக்குன்னு லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போகிறான். இந்த சைடு ஜங்குக் என்ன பண்ணுற, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு போகிறான்டா. அதே மாதிரி சுகாவும் டயங்கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். காயும் அதே மாதிரி தான் பேக்கனை கூட்டிகிட்டு போகிறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதை ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன், ஓகேவா? ஓகே பாய்.